Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம மினிமம் ஸ்வாப்ஸ் அண்ட் கீ டுகெதர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னா, நமக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க, தென் ஆல்சோ கேங்கிற ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அது ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ நாம எவ்வளோ எலிமெண்ட்ஸ் கேன் அப்ளை அ ஸ்வாப் ஆப்ரேஷன் ஆன் த அரே எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், தென் சூஸ் எனி டூ இண்டெக்ஸ் I and J and swap array of I and array of J. I less than J ல தான் இருக்கணும் condition. Find the minimum number of swaps required to bring all the numbers less than or equal to k together. Make them the contiguous subarray அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஸோ இந்த லெஸ் தென் 3 விட இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பண்டில்டு டுகெதரா ஒரு ஒன்னா ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஸ்வாப்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இந்த எக்ஸாம்பிளை நான் இங்கே டிஸ்கஸ் பண்றேன். இப்போ கே இருக்கு அப்படின்னா less than or equal to k elements எல்லாம் என்னது? ஸோ less than or equal to k elements அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 வந்து less than or equal to k, தென் இந்த 1 வந்து less than or equal to 3, 3 வந்து less than or equal to 3. இப்போ 2 1 3 அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா 2 1 3 அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. 2 1 3. இப்போ இந்த மூணையும் நான் வந்து ஒன்னா வைக்கணும். 2 1 3 அப்படின்னு மூணையும் நான் ஒரே அறையில ஒரே இடத்துல வைக்கணும், அதாவது ஒன்னா டுகெதரா வைக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஸ்வாப்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்கறாங்க. ஒன்னா வைக்கணும்னா எப்படி? 1 2 1 3ன்னு வைக்கலாம், இல்ல 1 2 3 அப்படின்னு வைக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆர்டர் டசன்ட் மேட்டர். ஓகேவா? ஸோ ஆனா இது எப்படி இருக்கணும்? இந்த மூணும் வந்து ஒன்னா இருக்கணும், ஒரு கண்டிஜியஸ் சப்பரேவா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா எனக்கு மினிமம் எவ்வளவு ஸ்வாப்ஸ் தேவைப்படும்? இப்ப நான் ஸ்வாப் எப்படி பண்ணுவேன்? இந்த 5ஐயும் 3ஐயும் பண்ணிடுவேன். கரெக்டா? இப்போ 5ஐயும் 3ஐயும் பண்ணனா ஒரே ஒரு ஸ்வாப் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நெக்ஸ்ட் அரேல 2 1 3 6 5 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்ப இந்த இடத்துல என்னுடைய ஸ்வாப் என்ன ஆயிடுச்சு? இப்போ என்னுடைய இந்த எலிமெண்ட் என்ன ஆயிடுச்சு? ஒன்னா வந்துருச்சு. 2 1 3ங்கிறது லெஸ் தென் 3 எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா வந்துருச்சு. அப்ப இதுக்கு எனக்கு மினிமம் ஸ்வாப் எவ்வளவு தேவைப்பட்டது? ஆன்சர் ஈக்குவல் டு 1. அப்போ ஒரே ஒரு ஸ்வாப் தான் தேவைப்படுச்சு இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி k ஈக்குவல் டு 6. அப்ப 6 விட கம்மியான எலிமெண்ட் எல்லாம் என்னது? 2, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 4. அப்போ இந்த 3 எலிமெண்ட் இருக்கு. இந்த 3 எலிமெண்ட் நான் என்ன பண்ணணும்? ஒன்னா வைக்கணும். கரெக்டா? இங்க கொஸ்டின்ல தானே கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 எலிமெண்ட்டையும் ஒன்னா வைக்கணும். டு பிரிங் எலிமெண்ட்ஸ் 2 1 3 டுகெதர். அப்ப நம்ம பிரிங் தீஸ் 3 எலிமெண்ட் டுகெதர்னா அதுக்கு எவ்வளவு ஸ்வாப்ஸ் தேவைப்படும் இந்த இதுக்கு? சரி, இந்த மூணையும் ஒன்னா வைக்கணும்னா எப்படி வைக்கலாம்? எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆர்டர் டசன்ட் மேட்டர். கரெக்டா? எய்தர் நம்ம 2 5 4 இப்படி வைக்கலாம், இல்ல 5 2 4 இப்படி வைக்கலாம், ஆர்எல்ஸ் எப்படி வைக்கலாம்? 4 2 5 இது எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கட்டும். ஆனா இது வந்து ஒரு கண்டிஜியஸ் சப்பரேவா இருக்கணும். ஆர்டர் டசன்ட் மேட்டர். இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம பிரிங் டுகெதர்ல வைக்கணும், ஒன்னா வைக்கணும். ஒன்னா வைக்கிறதுக்கு மினிமம் எவ்வளவு ஸ்வாப்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, எவ்வளவு ஸ்வாப்ஸ் மினிமம் எவ்வளவு ஸ்வாப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற 2 நான் கொண்டு வந்து இங்க வைக்கலாம், இங்க இருக்கிற 4 இங்க வைக்கலாம். அப்படி வச்சா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு 2 ஸ்வாப் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற 2 இங்க வைக்கலாம், இங்க இருக்கிற 5 இங்க வைக்கலாம். அப்படி வச்சா எனக்கு என்ன ஆகும்? அப்போ 3 ஸ்வாப் தேவைப்படும். அப்போ 2 ஸ்வாப் தேவைப்படும். ஸோ நிறைய ஆர்டர் இருக்கு. நீங்க வந்து எவ்வளவு ஸ்வாப்ஸ் தேவைங்கிறத மட்டும் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா போதும். இங்க பாருங்க, நான் ஸ்வாப்னு எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா இந்த 2 நான் எங்க ஸ்வாப் பண்ண போறேன்? இங்க ஸ்வாப் பண்ண போறேன். இந்த 4 எங்க ஸ்வாப் பண்ண போறேன்? இந்த இண்டெக்ஸ்ல ஸ்வாப் பண்ண போறேன். அப்படி ஸ்வாப் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் வந்து 9 7 2 5 4 7 8 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இங்க எனக்கு எல்லாமே என்ன ஆயிரும்? இங்க வந்து எனக்கு இந்த லெஸ் தென் 6ங்கிற எலிமெண்ட் எல்லாமே ஐ பாட் டுகெதர். ஓகேவா? ஸோ நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அவ்வளவுதாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தா மினிமம் எவ்வளவு ஸ்வாப் எடுத்திருக்கோம்? இங்க 1 இங்க 1 இங்க ஒரே ஒரு ஸ்வாப் எடுத்திருக்கோம். அப்போ மொத்தம் டோட்டலா ஆன்சர் என்ன? இங்க ஆன்சர் ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ இதுதான் அவங்களும் இங்க கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும். இதுக்கு ஒரே ஒரு ஸ்வாப் தேவை, இதுக்கு 2 ஸ்வாப் தேவை, அதை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு இந்த ப்ராப்ளமோட அப்ரோச் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இந்த ப்ராப்ளமோட அப்ரோச் என்ன? இப்போ எனக்கு கொஸ்டின் புரிஞ்சுது, பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்றது? சரி, ஓகே, இதுக்கும் நம்ம ஸ்லைடிங் விண்டோ தாங்க யூஸ் பண்ண போறோம். ஸ்லைடிங் விண்டோங்கிற டெக்னிக் வந்து இங்கேயும் நமக்கு யூஸ் ஆக போகுது. எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். 0 1 2 3 4 5 6. இப்போ இண்டெக்ஸ் எழுதியாச்சு. இண்டெக்ஸ் 6 வருமா? ஓகே, இண்டெக்ஸ் 6 என்னங்கிறது என்னன்னு? ஓகே, n வந்து 7. ஓகே, இப்போ k ஈக்குவல் டு 6னா நான் என்ன சொல்றேன்?
எந்த எலமெண்ட் எல்லாம் நான் வந்து ஒன்னா கொண்டு வரணும், கேவை விட கம்மியா இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ணணும், ஒன்னா கொண்டு வரணும். அப்ப நான் அதையெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், குட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணிக்க போறேன். ஓகேவா, குட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிக்க போறேன். குட் எலமெண்ட்ஸ்னா என்ன, குட் எலமெண்ட்ஸ், குட் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த எலமெண்ட் எல்லாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவா இருக்கோ அதெல்லாம் நான் என்ன சொல்ல போறேன், குட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போறேன். அப்போ மொத்தமா எனக்கு எவ்வளவு குட் எலமெண்ட்ஸ் இருக்கு, கரெக்டா, ஏன்னா அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் நான் ஒன்னா கொண்டு வரணும். அப்ப இதுல நான் மொத்தமா எவ்வளவு குட் எலமெண்ட் இருக்குன்னு முதல்ல என்ன பண்ணுவேன், கவுண்ட் பண்ணுவேன். ஓகே, இங்க ஒரு குட் எலமெண்ட் இருக்கு, நெக்ஸ்ட் என்னது, இங்க ஒரு குட் எலமெண்ட் இருக்கு, இங்க ஒரு குட் எலமெண்ட் இருக்கு. அப்ப இந்த ஓவரால் அரேலியே டோட்டல் குட் எலமெண்ட் எவ்வளவு, இந்த ஓவரால் அரேலியே டோட்டல் குட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஐயோ டோட்டல் குட் எலமெண்டோட கவுண்ட் என்னன்னு பார்த்துட்டோம்னா, குட்டோட கவுண்ட் என்னன்னு பார்த்துட்டோம்னா 3. அப்போ இந்த 3 எலமெண்ட்ஸை தான் நான் என்ன பண்ணணும், ஒன்னா கொண்டு வரணும். அப்ப இந்த 3 எலமெண்ட்ஸை ஒன்னா கொண்டு வந்து அதோட சப்பரே என்னவா இருக்கும், சப்பரையோட லென்த் கம்பல்சரி 3 தான் இருக்கும். இங்க பாருங்களேன், இங்க வந்து குட் எலமெண்ட்ஸ் 3 இருக்கு, இந்த 3 ஒன்னா கொண்டு வரணும்னா இந்த சப்பரையோட லென்த் 3, கரெக்டா. அப்ப அதே மாதிரி இங்க குட் எலமெண்ட்னு பார்க்கும்போது 3 இருக்கு, அப்ப இந்த 3 எலமெண்ட்டையும் நான் ஒன்னா கொண்டு வரணும்னா இந்த சப்பரையோட லென்த் 3. அப்ப முதல்ல நான் குட் கவுண்ட் என்னன்னு எடுத்துட்டேன். இப்ப குட் கவுண்ட் என்னது 3. அப்ப முதல்ல நான் இந்த 3 சப்பரேவை செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சப்பரேஸ் ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட்ல சப்பரே லென்த் 3 செக் பண்ண போறேன். ஓகேவா, இது எல்லாம் குட் எலமெண்ட் அப்படின்னு வச்சுட்டேன்னா, இப்போ பேட் எலமெண்ட்ங்கிறத நான் என்ன சொல்ல போறேன்னா, எதெல்லாம் என்னுடைய பேட் எலமெண்ட் அப்படின்னா, இங்க பாருங்க, பேட் எலமெண்ட். ஸோ குட் எலமெண்ட் பேட் எலமெண்ட்னு 2 பிரிச்சுக்கிறேன். பேட் எலமெண்ட் வந்து கிரேட்டர் தென் கே, கேவை விட அதிகமா இருக்கிறது எல்லாமே பேட் எலமெண்ட். ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த விண்டோவை எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் எந்த விண்டோ, இந்த விண்டோவை எடுத்துக்க போறேன். ஸோ இந்த விண்டோவோட லென்த் என்ன, 3, குட் கவுண்ட் 3னா அப்போ 3 லென்த்துக்கு தான் எடுத்துக்க போறேன். ஸோ அப்போ 3 லென்த்துக்கு எடுத்துக்க போறேன். ஸோ அப்போ இந்த லென்த்ல, ஓகேவா, இந்த லென்த்ல எனக்கு பேட் எலமெண்ட் எவ்வளவு இருக்குன்னு நான் செக் பண்ண போறேன், கரெக்டா. ஸோ இனிஷியலா என்னுடைய ஆன்சர் என்னது, மினிமம் ஸ்வாப் தான் என்னுடைய ஆன்சர். நான் என்னுடைய இனிஷியலா என்னுடைய ஆன்சர் என்னன்னு வச்சிருக்கேன்னா 3ன்னு வச்சுட்டேன். குட் எலமெண்ட் 3னா 3 ஸ்வாப்ஸ் தேவைப்படும், கரெக்டா. அட்மேக்ஸ் இப்போ 3 குட் எலமெண்ட் இருக்குன்னா இந்த 3 எலமெண்ட் நான் ஒன்னா கொண்டு வரணும்னா அதிகபட்சமா நான் எடுத்துக்கிற ஸ்வாப் அந்த 3 எலமெண்ட்டை கொண்டு வரதுக்கு 3 ஸ்வாப் பண்றது தான் நான் அதிகபட்சமா எடுத்துக்கிறது. அப்ப இனிஷியலா என்னுடைய ஆன்சரை 3ன்னு வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் இங்க இருக்கேன், இந்த விண்டோ ரேஞ்சுக்குள்ள, ஓகேவா, இந்த ஸ்டார்டிங் அண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள. இப்ப ஸ்டார்டிங் இங்க எழுதிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் என்னது, இப்போ இது இந்த அப்ரோச் மட்டும் பார்ப்போம். ஸ்டார்டிங், எண்டிங், இதுல வந்து குட் கவுண்ட் எவ்வளவு, பேட் கவுண்ட் எவ்வளவு இருக்கு, ஓகேவா. ஏன்னா இந்த பேட் கவுண்ட் தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும், கரெக்டா. ஸ்டார்டிங் 0, இப்போ எண்டிங் என்னது, எண்டிங் 2வா, ஏன்னா குட் கவுண்ட் 3ங்கிறனால எண்டிங் 2. இப்போ இங்க எவ்வளவு பேட் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பேட் எலமெண்டோட கவுண்ட் வந்து, ஸோ திஸ் இஸ் யுவர் பேட் எலமெண்ட். நான் பேட் எலமெண்ட் வந்து ரெட் கலர் டேஞ்சர்ல மார்க் பண்றேன். ஸோ இது என்னுடைய பேட் எலமெண்ட், இது என்னுடைய பேட் எலமெண்ட். அப்ப 2 பேட் எலமெண்ட் இருக்கு. அப்ப நான் இந்த விண்டோல, ஓகேவா, இந்த விண்டோல நான் குட் எலமெண்ட்டை பிளேஸ் பண்ணணும்னா 2 டைம் ஸ்வாப் பண்ணணும். இந்த 7 ஸ்வாப் பண்ணிட்டு கொண்டு வந்து ஒரு குட் எலமெண்ட்டை வைக்கணும், இந்த 9 ஸ்வாப் பண்ணிட்டு கொண்டு வந்து ஒரு குட் எலமெண்ட்டை வைக்கணும், கரெக்டா. இந்த 7 ஸ்வாப் பண்ணி ஒரு குட் எலமெண்ட் வைக்கணும், 9 ஸ்வாப் பண்ணி ஒரு குட் எலமெண்ட் வைக்கணும். அப்ப எனக்கு 2 தேவைப்படுது. அப்ப பேட் கவுண்ட்ங்கிறது என்னது, 2. அப்ப எவ்வளவு ஸ்வாப்ஸ் தேவைப்படும், 2. ஆல்ரெடி நான் 3ன்னு போட்டிருக்கேன். 3 ஸ்வாப் பண்றதை விட 2 ஸ்வாப் பண்றதுங்கிறது கம்மி தான். ஸோ நான் 2ன்னு அப்டேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஓகே, சரி, இந்த விண்டோல வந்து 2 ஸ்வாப் தேவைப்படுதுன்னா திரும்ப நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் அடுத்த விண்டோஸை செக் பண்ண போறேன். அடுத்த விண்டோவை எப்படி செக் பண்றது, இது என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இது என்னுடைய எண்டிங் இண்டெக்ஸ், ஓகேவா. இது என்னுடைய எண்டிங் இண்டெக்ஸ். இப்ப ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, எண்டிங் இண்டெக்ஸ் 2. அப்போ இப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க காமனா இருக்கிற விண்டோங்கும் போது இந்த எலமெண்ட் எனக்கு போயிடுச்சு, கரெக்டா. சேம் ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட்ல இந்த இப்ப காமனா இருக்கிற பிளேஸ்னு பார்த்தோம்னா இதுதான். இப்ப புதுசா வந்திருக்கிறது இந்த இண்டெக்ஸ், ரிமூவ் ஆனது இந்த இண்டெக்ஸ், கரெக்டா. இது இன்கமிங் இண்டெக்ஸ், இது புதுசா ரிமூவ் ஆன இண்டெக்ஸ். அப்போ இந்த இண்டெக்ஸ் ரிமூவ் ஆகுதுன்னா, இது ரிமூவ் ஆச்சுன்னா என்னது, ஆல்ரெடி நான் பேட் கவுண்ட் 2ன்னு வச்சிருக்கேன் இங்க. அப்ப இது ரிமூவ் ஆகுறது என்னது, ஒரு பேட் எலமெண்ட் ரிமூவ் ஆகுதா, குட் எலமெண்ட் ரிமூவ் ஆகுதா, குட் எலமெண்ட் ரிமூவ் ஆகுது. அப்ப குட் எலமெண்ட் போயிடுச்சு, ஓகேவா. பேட் கவுண்ட் ரிமூவ் ஆன, இப்ப பேட் கவுண்ட் மட்டும் செக் பண்றோம், குட் கவுண்ட்டுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஓகேவா. ரிமூவ் ஆனது என்னது, பேட் கவுண்டா. சோ ரிமூவ் ஆனது பேட் கவுண்டா, கிடையாது. அப்ப இது என்னது, எதுவுமே இல்லை. புதுசா வந்தது என்னது, புதுசா வந்தது ஒரு பேட் எலமெண்டா, கிடையாது, கரெக்டா. அதாவது இப்ப இந்த விண்டோவை மட்டும் நான் பார்க்க சொல்றேன் உங்களை. இந்த விண்டோல பேட் கவுண்டோட இது சேஞ்ச் ஆகுமா, பேட் கவுண்டோட இது சேஞ்ச் ஆகுமா, ஆகாது. ஏன்னா 7, 9 இந்த 2 மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இங்கேயும் வந்து என்னது, பேட் கவுண்ட் 2 தான். இது நான் எப்படி 2ன்னு சொல்றேன்,
ஏன்னா நான் ரிமூவ் பண்ணதும் குட் எலமெண்ட் தான் ரிமூவ் ஆச்சு, புதுசா வந்திருக்கிறதும் குட் எலமெண்ட் தான் ரிமூவ் ஆச்சு. அப்ப இந்த விண்டோக்குள்ள நான் குட் எலமெண்ட்டை பிளேஸ் பண்ணணும்னா எனக்கு எவ்வளவு எலமெண்ட் நான் ஸ்வாப் பண்ணணும், இந்த 7ஐயும் நான் ஸ்வாப் பண்ணணும் வித் 4 கூட, திரும்ப இந்த 9ஐயும் நான் ஸ்வாப் பண்ணணும் 2 கூட. இப்படி ஸ்வாப் பண்ணா எனக்கு 2 ஸ்வாப் தேவைப்படுது. அப்ப இங்கே என்னுடைய பேட் கவுண்டோட கவுண்ட் என்னது, பேட் எலமெண்டோட கவுண்ட் என்னது 2. அப்ப இந்த 2 எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணாதான் உங்களால குட் எலமெண்ட் எல்லாம் ஒன்னா கொண்டு வந்து வைக்க முடியும் இந்த விண்டோ ரேஞ்சுக்குள்ள அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ இங்கே என்ன தேவைப்படுது, 2 தான். 2ங்கிறது ஆல்ரெடி ஆன்சரோட அப்டேட் பண்ணியிருக்கிறத விட சேமாக தான் இருக்கு. ஸோ நான் அப்டேட் பண்ண மாட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் என்னுடைய விண்டோவை மூவ் பண்ணுவேன். ஸோ விண்டோவை நான் எங்கே மூவ் பண்ணுவேன், அடுத்த இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணுவேன். இங்க இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இது எண்டிங். இப்போ என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 2, எண்டிங் இண்டெக்ஸ் என்னது 4. ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து 0ல இருந்து 2, இது 0ல இருந்து 3, இப்போ 0ல இருந்து 4, 2ல இருந்து 4. ஓகே, இப்போ 2ல இருந்து 4க்கு போறோம்னா இங்க வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்போ புதுசா ரிமூவ் ஆனது என்னது, இந்த 7ங்கிற இண்டெக்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. இப்போ இதை மட்டும் பாருங்களேன். இப்போ நான் வந்து என்னது, இந்த இண்டெக்ஸை நான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி இருந்த இண்டெக்ஸுங்கிறது வந்து முன்னாடி இருந்த சப்பரிங்கிறது இது, இதுல காமன் ஆனதுங்கிறதுனா இது மட்டும்தான். அப்ப இங்க நான் எது ரிமூவ் பண்ணேன், பேட் கவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு பேட் எலமெண்ட் போயிடுச்சு. அப்ப பேட் எலமெண்ட் போயிடுச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற கவுண்ட் கூட நான் என்ன பண்ணணும், பேட் கவுண்ட் கூட நான் என்ன பண்ணணும், ஒன்னு மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா புதுசா ஒன்று போயிடுச்சு. அப்ப பேட் கவுண்ட் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஆல்ரெடி 2 இருக்கிற பேட் கவுண்ட் கூட ஒன்னு மைனஸ் பண்ணா 2 - 1, இப்ப எனக்கு 1 அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்ப பேட் கவுண்ட் 1. புதுசா வந்த எலமெண்ட் என்னது, அது குட் எலமெண்டா பேட் எலமெண்டா, கரெக்டா? இதுதான் எனக்கு புதுசா வந்திருக்கு. இங்க இருக்கிறது என்னது, புதுசா வந்திருக்கு. இந்த புதுசா வந்திருக்கிறது குட் எலமெண்டா பேட் எலமெண்டா, பேட் எலமெண்ட். அப்ப பேட் எலமெண்ட்னா என்ன பண்ணணும், நான் திரும்ப கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப பேட் கவுண்ட் இப்போ 1 + 1 என்னவாயிடுச்சு, பேட் கவுண்ட் 2ல இருக்கு. 1 + 1 பேட் கவுண்ட் 2ஆ இருக்கு. அப்ப இந்த ரேஞ்ச்ல கரெக்டா, இந்த 958 இந்த ரேஞ்ச்ல எனக்கு எவ்வளவு பேட் கவுண்ட் இருக்குன்னா 2 இருக்கு. பேட் எலமெண்ட் 2 இருக்கு. அப்படின்னா என்னது, அந்த 2 பேட் எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணாதான் நான் மொத்தமா குட் எலமெண்ட் அங்க கொண்டு வந்து வைக்க முடியும். கரெக்டா, குட் எலமெண்ட்டை கொண்டு வந்து வைக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் நான் அடுத்த விண்டோக்கு எடுத்தாலும் என்ன வரும், இப்போ அடுத்த விண்டோவோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இங்க பண்ணி எண்டிங் இண்டெக்ஸ் இங்க நடந்தாலும் இந்த எலமெண்ட்ல இதுல எவ்வளவு தேவைப்படும் எனக்கு மினிமமா. ஸோ என்னுடைய மினிமம் எவ்வளவு தேவைப்படும், சேம் அதே அப்ரோச் தான். இருங்க, இது இங்க ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இங்க எண்டிங் இண்டெக்ஸ். அப்ப ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல வந்து இப்ப ரிமூவ் ஆனது ஒரு பேட் கவுண்ட். அப்ப பேட் கவுண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுவேன் 2ல இருந்து. ஓகே, இந்த ஒரு இண்டெக்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சுங்க போது ரிமூவ் ஆனது பேட் கவுண்ட். ஸோ 2 - 1ன்னு போட்டு இப்போ 1. புதுசா வந்திருக்கிறது என்னது, இங்க இந்த இன்கமிங் இண்டெக்ஸும் ஒரு பேட் கவுண்ட். ஸோ அப்ப அதை ஆட் பண்ணோம்னா இப்போ 2. ஓகே, அடுத்த விண்டோஸை சேஞ்ச் பண்ணோம்னா என்னது, இங்க இருந்து இங்க சேஞ்ச் பண்ணாலும் ஓகே, புதுசா ரிமூவ் ஆனது என்னது, ஒரு குட் எலமெண்ட் தான். ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பேட் கவுண்டோட புதுசா வந்திருக்கிறது என்னது, ஒரு குட் கவுண்ட். அப்ப பேட் கவுண்ட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இங்க பாருங்க, இங்க இந்த இண்டெக்ஸ்ல 8ம் ஒரு பேட் கவுண்ட், 7ம் ஒரு பேட் கவுண்ட். ஸோ அப்போ எனக்கு 2 எலமெண்ட் கம்பல்சரி. நான் கம்ப்ளீட்டா இந்த அரேவை எடுத்தாலுமே எனக்கு மினிமம் 2 ஸ்வாப் பண்ணாதான் என்னால குட் எலமெண்ட் எல்லாத்தையும் ஒன்னா வைக்க முடியுங்கிறது தான் அப்ரோச். ஓகேவா, சரி. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போமா, 21563. ஓகேவா, நான் அரே என்ன எடுத்துக்கிறேன், 21563 21563 அப்படிங்கிறது என்னுடைய அரே. இந்த அரேல பி என்ன கொடுத்துட்டாங்க, 3 கொடுத்தாங்களா, பியோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க, பியோட வேல்யூ கேயோட வேல்யூ 3 கொடுத்துட்டாங்க. அப்ப கேயோட வேல்யூ 3னா மொத்தம் how many குட் எலமெண்ட்ஸ் இருக்கு, குட் எலமெண்ட்ஸை நம்ம கவுண்ட் பண்ணணும். குட் எலமெண்ட்ஸை நான் கிரீன்ல பண்றேன். 2 1 3 அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்றேன். அப்ப குட் கவுண்ட் என்னது, குட் கவுண்ட் வந்து எனக்கு இனிஷியலா 3 இருக்கு. அப்போ ஒரு 3 லென்த் இருக்கிற சப்பரேல எவ்வளவு பேட் கவுண்ட் இருக்கிறதுலே, இப்ப 3 லென்த் இருக்கிற சப்பரே, இப்ப நான் 3 லென்த் இருக்கிற சப்பரே எடுத்துட்டு இதுதான் 3 லென்த் இருக்கிற சப்பரே. அப்ப இந்த லென்த் ஆஃப் சப்பரேல எங்க உன்னோட பேட் கவுண்ட் இருக்கிறதுலே கம்மியா இருக்கோ அந்த சப்பரேஸ்ல தான் நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். ஏன்னா இங்க ஆல்ரெடி 2 குட் எலமெண்ட் ஒன்னா தான் இருக்கு. அப்ப இங்க பேட் கவுண்ட்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு பேட் கவுண்ட் தான், அது இதுதான். அப்போ இந்த ஒரே ஒரு பேட் கவுண்ட்டை மட்டும் ஸ்வாப் பண்ணா நமக்கு 2 1 3ங்கிற எல்லா குட் எலமெண்ட்டும் ஒன்னா கிடைச்சிடும். கரெக்டா, அப்போ இங்க எனக்கு இருக்கும்போது பேட் கவுண்டோட கவுண்ட் என்னது 1. அப்ப இங்க எனக்கு பேட் கவுண்ட் வந்து 1. அப்போ என்னுடைய ஆன்சரை வந்து நான் என்னென்ன அப்டேட் பண்ணிருப்பேன், முதல்ல 3ன்னு பண்ணிருப்பேன். ஏன்னா எவ்வளவு கவுண்ட் இருக்கோ அத்தனை ஸ்வாப்பும் பண்ற மாதிரி பண்ணிருப்பேன். 3 கூட கம்பேர் பண்ணும்போது பேட் கவுண்ட் 1 தான். அப்போ இப்போதைக்கு என்னுடைய ஆன்சர் 1 தான்.
அடுத்தது திரும்ப என்ன பண்ணுவேன், அடுத்து என்னுடைய இது என்னுடைய ஸ்லைடிங் விண்டோவை மூவ் பண்ணனா எங்க வரும், இங்க இருந்து இது வரைக்கும் வரும். அப்ப இந்த ரேஞ்சில நான் பண்ணணும்னா எனக்கு இந்த ரேஞ்சில இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த எண்டிங் பாயிண்ட்டுக்குள்ள எல்லா குட் எலமெண்ட்டையும் நான் ஒன்னா கொண்டு வரணும்னா எவ்வளவு டைம் ஸ்வாப் பண்ணணும்? ஸோ எவ்வளவு டைம் நான் ஸ்வாப் பண்ணணும்? ஆல்ரெடி பார்த்தோம்னா இங்க நான் புதுசா போன இண்டெக்ஸ் ஒரு குட் எலமெண்ட் தான், ஸோ அது பிரச்சனை இல்லை. புதுசா வந்திருக்கிற இண்டெக்ஸ் என்ன இண்டெக்ஸ்? வந்திருக்கிற இண்டெக்ஸ் ஒரு பேட் இண்டெக்ஸ். அப்ப ஆல்ரெடி இருக்கிற பேட் கவுண்ட் கூட நான் ஆட் பண்ணேன்னா இப்ப என்னுடைய பேட் கவுண்ட் என்னவா இருக்கும்? 2வா இருக்கும். ஸோ பேட் கவுண்ட் 2வா இருக்கும். அப்ப 2னா என்னது? அப்ப 2 பேட் எலமெண்ட் இருக்கு. அந்த 2 பேட் எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணாதான் உனக்கு குட் எலமெண்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நான் ஒரே ஒரு ஸ்வாப் பண்ணாலே எனக்கு கிடைச்சிரும். நான் எதுக்கு இந்த 2 அப்டேட் பண்ண போறேன்? ஸோ அப்டேட் பண்ண மாட்டேன். இப்ப திரும்ப நான் அடுத்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணனா இப்ப என்னது? போனது ஒரு குட் எலமெண்ட் தான், ஆல்ரெடி பேட் கவுண்ட் 2, புதுசா வந்திருக்கிறது ஒரு குட் எலமெண்ட் தான். அப்ப இந்த விண்டோலையும் எனக்கு இந்த 2 இதை ஸ்வாப் பண்ணாதான் என்னால குட் எலமெண்ட்டை நான் ஒன்னா வைக்க முடியும். இவ்வளவுதாங்க அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இப்போ டைரக்டா நம்ம வீடியோவை ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. முதல்ல என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? அரே கொடுத்துட்டாங்க, கே கொடுத்துட்டாங்க. முதல்ல நம்ம குட் எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணணும். அப்ப இன்ட் குட் கவுண்ட் ஈக்குவல் டு இனிஷியலா 0. ஸோ ஃபார் இருங்க என்னாச்சு, ஓகே. ஸோ இதுக்குள்ளேயே தான் நம்ம கோட் பண்ணி ஆகணும். ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூல குட் கவுண்ட் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு நான் கவுண்ட் பண்றேன். இஃப் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே, கேவா இருந்தா நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஓ, ஸ்மால் கே தான். வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவா இருந்தா குட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. குட் கவுண்ட் பிளஸ் பிளஸ், அவ்வளவுதான். இப்போ குட் எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணியாச்சு. குட் எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னது? அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற சப்பரேல எவ்வளவு பேட் எலமெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். கரெக்டா? அப்ப இனிஷியலா பேட் கவுண்ட் ஈக்குவல் டு, ஓகேவா? இனிஷியலா பேட் கவுண்ட் என்னது? ஸோ எவ்வளவு குட் எலமெண்ட் வேணுமோ, குட் எலமெண்டோட கவுண்ட் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு சைஸ் இருக்கணும். ஸோ நான் அதனால குட் கவுண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன் இனிஷியலா. இதை நம்ம ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இனிஷியலா என்னுடைய பேட் கவுண்ட் இதுதான், என்னுடைய பேட் கவுண்ட் இதுதான், என்னுடைய பேட் கவுண்டா வைக்கிறேன். என்னுடைய ஆன்சரும் என்னவா சொல்றேன்? ஃபைனலா நான் ரிட்டர்ன் பண்ற ஆன்சர் மினிமம் ஸ்வாப் தானே தேவைப்படும். என்னுடைய மினிமம் ஸ்வாப்பும் இனிஷியலா நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு குட் கவுண்ட் எலமெண்ட் இருக்கோ, எவ்வளவு பேட் கவுண்டோ அதுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? சேம் குட் கவுண்ட் பேட் கவுண்ட் நான் இது பண்றேன். இல்லைன்னா இங்க வருங்க, இந்த லைனே வேணாம் இப்போதைக்கு. ஸோ என்னுடைய மினிமம் ஸ்வாப் வந்து எவ்வளவு குட் எலமெண்ட் இருக்கோ அவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐட்ரேட் பண்றோம் ஒவ்வொரு அரேவையும். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் எது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் விண்டோ மட்டும் தான் செக் பண்றோம். 0ல இருந்து லெஸ் தென் குட் கவுண்ட் வரைக்கும் தான். ஸோ குட் கவுண்ட் i பிளஸ் பிளஸ். இந்த விண்டோல எவ்வளவு பேட் எலமெண்ட் இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணணும். கரெக்டா? எவ்வளவு பேட் எலமெண்ட் இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இன்ட் பேட் கவுண்ட் இனிஷியலா 0. ஓகே. இப்போ நான் வந்து செக் பண்றேன். இஃப் என்னுடைய அரே ஆஃப் i கிரேட்டர் தென் கேவா இருந்தா அது என்னது? பேட் கவுண்டா நான் கவுண்ட் பண்ணுவேன். ஸோ பேட் கவுண்ட். ஓகே. இப்போ நான் மொத்தமா பேட் கவுண்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் விண்டோல எவ்வளவு இருக்கோ இப்போ நான் அப்டேட் பண்ண போறேன். ஸோ என்னுடைய மினிமம் ஸ்வாப்புக்கு விட இந்த பேட் கவுண்ட் கம்மியா இருந்ததுன்னா அதை அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ என்ன பண்ணிடுவேன்? ஒன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வெளியே பேட் கவுண்ட் எல்லாம் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்க வந்து அப்டேட் பண்றேன். என்னுடைய மினிமம் ஸ்வாப் ஈக்குவல் டு மேத் டாட் மினிமம் ஆஃப் ஒன்னு ஆல்ரெடி இருக்கிற மினிமம் ஸ்வாப், அப்படி இல்லைன்னா இப்ப நான் இந்த விண்டோல இருக்கிற பேட் கவுண்ட். ஸோ இதுதாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒரே ஒரு விண்டோ தான் முடிச்சிருக்கேன். திரும்ப நெக்ஸ்ட் விண்டோ ஸ்லைடிங் விண்டோனா என்ன பண்ணணும்? மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப அதனால ஸ்டார்ட் இண்டெக்ஸ் செட் பண்றேன், தட் இஸ் 1. எண்ட் இண்டெக்ஸ் செட் பண்றேன், அது வந்து என்னது? குட் கவுண்ட் தான். எவ்வளவு குட் கவுண்ட் இருக்கோ அவ்வளோ அதோட லெஸ் தென் வரைக்கும் தானே. இப்போ 3 குட் கவுண்ட் இருக்குன்னா 0, 1, 2ங்கிறது ஸ்லைடிங் விண்டோட ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ். திரும்ப நெக்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும்? குட் கவுண்டோட அந்த கவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். குட் கவுண்டோட அந்த கவுண்ட் எலமெண்ட்ல ஸ்டார்ட் பண்றேன். கண்டிஷன் என்ன? வைல் எண்ட் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் n இருக்கணும். n அவங்களே கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. எண்ட் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் n வரைக்கும் நம்ம பண்ணணும். சரி, இப்போ பேட் கவுண்ட்னு ஒன்று நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். பேட் கவுண்ட் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் ரிமூவ் பண்ண இண்டெக்ஸ் வந்து என்னுடைய பேட் இண்டெக்ஸான்னு செக் பண்ணணும். இஃப் என்னுடைய அரே ஆஃப், ஓகேவா, அரே ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் -1 இது வந்து கிரேட்டர் தென் கேனா என்னது? கேங்கிறதா என்னுடைய பேட் கவுண்ட். நான் என்னுடைய ரிமூவ் ஆனது வந்து ஒரு பேட் எலமெண்டா இருந்தா நான் என்ன பண்ணணும்? பேட் கவுண்ட் ஆல்ரெடி இருக்கிற பேட் கவுண்ட் கூட ஒன்னு மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஒரு பேட் கவுண்ட் போயிருச்சு அந்த இண்டெக்ஸ்ல. இப்ப புதுசா வந்த இண்டெக்ஸ் என்னது? இஃப் அரே ஆஃப் எண்ட் இண்டெக்ஸ் தான் புதுசா வந்த இன்கமிங் இண்டெக்ஸ். இதுவும் பேட் கவுண்டா இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம இப்போ பேட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா புதுசா ஒரு பேட் கவுண்ட் வந்திருக்கு, இன்க்ரீஸ் பண்ணணும்.
இப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிற இந்த மினிமம் ஸ்வாப்பை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ மினிமம் ஸ்வாப் ஈக்குவல் டு மேத் டாட் மினிமம் ஆஃப் ஒன்று ஆல்ரெடி இருக்கிற ஆன்சரா இல்லை இப்போ புதுசாக கிடைச்சிருக்கிற இந்த உன்னோட பேட் கவுண்டா அப்படின்னு பார்க்குறோம். மினிமம் ஸ்வாப்ஸா இந்த பேட் கவுண்ட் கம்மியாக ஓகே அந்த ரேஞ்சில் இவ்வளோ எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணால் போதுங்கிறத இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் எண்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். கரெக்டா முடிஞ்சதா? எல்லாமே செக் பண்ணியாச்சா? இப்போ ஃபைனலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், நம்மளோட ஸோ ரிட்டர்ன் மினிமம் ஸ்வாப் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகேவா? சரி ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒர்க் ஆகுது. ஓகே, கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த அப்ரோச்சும் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ சப்போஸ் என்னுடைய எக்ஸ்பிளனேஷனில் என்னுடைய வீடியோஸில் ஏதாவது ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்லணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல போடுங்க. ஸோ நான் என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் guys. அதுவரை பாய் பாய், டேக் கேர்.